விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டருங்கிறது. அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா, அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இடத்துல நான் பாப்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு தவிர, மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசியது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவரு ஃபாலோ பண்றாரு. இல்ல நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நான் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டுருக்கோம் அதனால. பட் இல்ல சீரியஸா சொல்றேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கு இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறைய ஒரு படத்துல அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார் இங்க சார், விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லிதான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க, அந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு அவங்களே சொன்னப்புறம் இல்லன்னா எப்படி? ஓகே, அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், நாங்க பார்க்கல சார். அவங்களுக்கு விபி சார், சார் இங்க பைக் விபி சார் இங்க வெங்கட் பிரபு சார் சார் இங்க சார் சார் இப்போ வந்து படத்துல ஆக்சுவலி நீங்க சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும், பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரலல்ஸ் டயலாக்ஸ் நிறையவுமே இருக்கு, ரெஃபரன்சஸ். ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங் பர்சனல் லெவல்ல டு யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன்? ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்சஸ். எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது. ஏன்னா விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year டிராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு 1 year நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பா 2 பேரோட கம்பேரிசன் சொல்றதுக்கான, நம்மளும் உங்களை மாதிரி வெளியில இருந்து டிவியில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர, ஆனா விஜய் சார் க்ளோஸா அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பட் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கே. அது ஆஸ் அ ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு அது படத்தில் கதையில தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும். சார் சரிங்க, யுவராஜ் இந்த படத்துல வந்து ட்ரெய்லர்ல வந்து அண்ணா வரார் வழிவிடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க, வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா? இல்லை இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு. டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குனு உங்களுக்கு புரியுது. இப்போ நீங்கள் அந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க. நான் வேற ஏதாவது போட்டேன் ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரு, அது கேள்வி கேட்கவே மாட்டார். இப்போ கேட்கறது பாருங்க, அண்ணன் வரார் வழிவிடுன்னு எப்படி ஞாபகம் வருச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டதுனால தான் வருது. இப்போ பழகின விஷயம் சார், வேற விஜய் சார் டைலாக் அப்படின்றது. அப்போ இப்போ இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு, இந்த டைலாகே எனக்கு மனப்படமா தான் இருக்கு. இது இதுக்கு முன்னாடி எதுலையும் பேசினது கிடையாது. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்க இந்த டைலாக ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வர 2-3 படத்துல நிறைய டைலாக் சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி பிடிக்கல உங்களுக்கு அப்படி சொல்லல. இதுக்கு முன்னாடி வந்த 2-3 படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது. ஸோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்லை வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேட்கறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இத அதான் கேக்குறேன். ஐ அம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செட் தான் அது. அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளாப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சோ இதுவே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல்ல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல இது முன்னாடி டைரக்டர் வைக்க கூடாது அப்படின்றத கேக்குறேன். இனிமேல் சொல்லுறேன், இனிமேல் வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. இல்ல அது கேக்குறேன். ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே. ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவே தவிர, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணும்
பண்ணணுங்கிறது ஐடியா கிடையாது. இந்த இடத்துல நீங்க ஒரு தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிச்சேனே தவிர இது இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வராரு வழி விட்டு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்துல இருந்துச்சு, அது நீங்க எப்படி நீங்க ஏன் வைக்கிறீங்க, நீங்க புதுசாக சொல்லி எனக்கு தேவையில்லை. எனக்கு அது லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது சூப்பராக பண்ணியிருக்காரு, அது எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோடனே அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாகா யூஸ் பண்ணல, இதுல வந்து வெறும் ரைட்டிங்கா யூஸ் பண்ணியிருந்தேன். அது ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறோம். இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்போ புதுசா, அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லயும் தெலுங்கு ட்ரெய்லர்லயும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும். தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணன் வரார் வழி விடுன்னா வந்து இங்கதான் அவங்கள செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா. நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து அது அவர் வாய்ஸில் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான், ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும், அது மியூட் பண்ணிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்களாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டேன் நான். வெங்கட் பிரபு சார், உங்கள் லைஃப்லையும் சரி விஜய் சாருடைய லைஃப்லையும் சரி இது முக்கியமான படம். இந்த படத்தில் ஏன் இளையராஜா சார் பாடலை, அப்புறம் ட்ரெய்லரில் திரிஷாவே காமிக்கல, அவங்க மேலே என்ன கோவம் இருக்கு? உங்களுக்கு என்ன கோவம்? இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால அவங்க கிட்ட கேட்கல. மற்றபடி த்ரிஷா இந்த படத்துல இருக்காங்களா தெரியல. அது அது இருந்தாங்கன்னா நீங்க பாப்பீங்க, இருந்தா நல்லதா இருக்கும் ஆக்சுவலி. சார் ஓகே சார், சார் இங்கே சார் 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 சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துச்சு, விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டேன், அவங்க கூட இன்னொரு படம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்துச்சு. இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நிறைய விஷயங்கள் வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் மூமெண்ட். ஆனால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன், அது என்னோட பர்சனலாக சொன்ன விஷயம், அது நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுவேன். ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தை விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். அது அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்குடா, விஜய்க்கும் உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, நிறைய டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஆனால் மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் மைக் வாங்கிக்கோ, ஒரு நிமிஷம் மைக் கொடுமா, கொடுமா சார். நீங்க மைக் சார், ஒரு உங்க படத்துல வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பாரு, அது மாதிரி இப்போ நீங்க தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணியிருக்கீங்க, உங்க ஃபேமிலியில இருந்து தமிழக மக்கள் கழகத்துல ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ வருவாரா சார்? நீங்க அந்த கட்சி பேர் நீங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலில இருந்து எம்எல்ஏ வருவாங்களா அந்த கட்சியில? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ஒரு இருக்கு சார், ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல, அதனால அரசியல் வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேட்கற கேட்டீங்களா, என்கிட்ட கேட்டிருக்கீங்க? ஒரு நிமிஷம், நான் உங்க ஃபேமிலில இருந்தா கேக்குறேன், அண்ணா உங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து. நிமிஷம். எங்க குடும்பத்துல யாராவது விஜய் சார் கட்சியில சேரும், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நானு என் குடும்பத்துல நாங்க எந்த கட்சியில வேணா சேருவோம், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நானு சார் உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேக்குறேன், எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் ஏன் கேக்குறீங்க? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.